வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் எதிரொலியால் சீரமைத்த நெடுஞ்சாலைத்துறை. வெயில் அதிகரித்துள்ள நிலையில் திண்டுக்கல்லில் செங்கல் தயாரிக்கும் பணி தீவிரம். 5000 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி. ஓமலூர் பகுதியில் மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல். ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வாலாஜாபேட்டையில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்கள் பட்டா கேட்டு வலியுறுத்த அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் பரிதாப நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. பெண்ணாகரம் அருகே பல 100 ஆண்டு காலமாக வழித்தடம் இல்லாத சுடுகாடு. சொந்த செலவில் மண் சாலை அமைத்த கிராம மக்கள் தார் சாலையாக மாற்றித்தர கோரிக்கை. பல்லடம் அருகே சாலையில் தோண்டப்பட்ட பள்ளம் மாலை முரசு செய்தி எதிரொலியால் நெடுஞ்சாலைத்துறையினரால் சீரமைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணப்பாளையம் பகுதியில் பல்லடம் முதல் குண்டடம் வரை சுமார் 150 கோடி மதிப்பிலான 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலையார் நகர் பகுதியில் குடிநீர் குழாயில் சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் ஒப்புதலோடு குடிநீர் குழாயை சரி செய்யும் பணி நடைபெற்றது. குழாய் சீரமைக்கப்பட்ட நிலையில் தோண்டிய பள்ளத்தை சரிவர மூடாமல் மண் மற்றும் ஜல்லிக்கற்களை கொண்டு மூடி உள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சிமெண்ட் கலவை கொண்டு சீரமைத்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து நன்றி தெரிவித்தனர். வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் திண்டுக்கல்லில் செங்கல் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு, நிலக்கோட்டை, வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் கைகளால் வெட்டப்பட்டு தயாரிக்கப்படும் செங்கல்களுக்கு நல்ல மதிப்பு இருப்பதால் செங்கல் சூளைகளில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று செங்கல் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நேர்த்தியாக மண்ணை குழைத்து செவ்வக வடிவ சட்டத்தில் மண்ணை நிரப்பி செங்கற்களை வடிவமைத்து பின்னர் உலர வைத்து அவற்றை சூளையில் சுட்டு தரமான செங்கற்களை உருவாக்கி வருகின்றனர். கடந்த மாதங்களில் மழை பொழிந்து வேலைவாய்ப்பு குறைந்து வந்த நிலையில் தற்போது 100 டிகிரி தாண்டி வெயில் சுட்டெரித்து வருவதால் செங்கல் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். போன மாதம்லாம் வேலை இல்லாமல் இருந்தால் மழை பெஞ்சது வாசி இப்போ நல்லா 10-20 நாள் வேலை பார்க்குறோம். மிஷினுக்கெல்லாம் கிடையாது, சொந்தமாக அறுத்து நாங்களே வேலை பார்க்குறோம். அதனால் நாங்களே வேக வச்சு கொடுத்துருவோம். 3 லட்சம் கல் இருக்குது, 40 குடும்பம் வேலை பார்க்குறோம். இன்னும் 1 மாதத்துக்கு விடாமல் கூட எங்களுக்கு வேலை இருக்குது. நல்லா கல்லும் தரமாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு விடாமல் வேலை இருக்கும். ஓமலூர் பகுதியில் மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட சுமார் 55 கிராமங்களில் மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது. மஞ்சள் பயிர் நன்கு வளர்ந்துள்ள நிலையில் தற்போது இலைப்புள்ளி நோய் தாக்குதல் ஏற்பட்டு தீவிரமடைந்து வருகின்றது. மஞ்சள் இலையின் நுனியில் முதலில் பழுப்பு நிறத்தில் புள்ளிகள் தோன்றி நாளடைவில் அவை பெரிதாகி இலை முழுவதும் காய்ந்த சருகாக மாறிவிடுகின்றது. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நோயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் குடிப்பதற்கு தண்ணீரின்றி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுவதால் நாள்தோறும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர்.
இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இலவச குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது குழாய்களில் தண்ணீர் வராமல் வறண்டு போய் உள்ளன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாவதோடு பணம் கொடுத்து குடிநீர் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் போதை ஆசாமிகள் படுத்து உறங்குவதால் பெண்கள் முகம் சுளித்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. குழாயை சீரமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய குற்றால அருவியை நிர்வகிப்பது தொடர்பாக சூழல் மேம்பாட்டுக் குழுவை தொடங்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவி வன எல்லைக்குட்பட்ட உள்ளதால் பழைய குற்றால அருவியை தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று வனத்துறையினர் தொடர்ந்து பொதுப்பணித்துறையினருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது வனத்துறையினர் பழைய குற்றால அருவி அருகாமையில் உள்ள ஆயிரப்பேரி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்களை வைத்து பழைய குற்றால சூழல் மேம்பாட்டு குழு என்ற ஒரு குழுவினை ஆரம்பித்து அதன் மூலம் பழைய குற்றாலத்திற்கு தேவையான வளர்ச்சிப் பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதன் மூலம் விரைவில் பழைய குற்றால அருவியானது வனத்துறை வசம் செல்ல உள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் ஆயிரப்பேரி பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாலாஜாபேட்டை அருகே 40 ஆண்டுகளாக வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்கள் பட்டா வழங்கப்படாததால் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். அவர்களின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தினர் இவர்களுக்கு இந்த இடத்தை அளந்து கொடுத்துள்ளனர். அதன்படி அந்த இடத்தில் சிறிய அளவிலான குடியிருப்புகளை அமைத்து இவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த இடத்தை தங்களுக்கு பட்டா அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் பட்டா கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து வெளியேறும்படி மாவட்ட நிர்வாகத்தினர் வலியுறுத்தி வருவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் அளந்து கொடுக்கப்பட்ட இடத்தில் கடனை வாங்கி சிறிய வீடுகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். பட்டா வழங்கினால் மேலும் சிறிய வீடுகளை கட்டிக்கொண்டு கூட்டமாக வாழ்வோம் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு பாரு 3 தலைமுறை ஆயிடுச்சு. என் பிள்ளோட சேர்த்து 3 தலைமுறை நாங்களும் கடன் காய்ச்சி வாங்கி வீடு கட்டிட்டு உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு சீக்கிரமா பட்டா தந்துட்டா நாங்கள் அதில் கூட இன்னும் சின்ன சின்ன வீடு கட்டி கூட நாங்கள் கும்பலை வாய்வோம். நீங்கள் குடிப்பீங்களோ இல்லாண்டி உள்ளே கூத்து கும்பலை அடிக்கிறோம். பட்டா கிடைத்தால் மட்டுமே இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு மின் இணைப்பு, சாலை வசதி, கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை கேட்டு பெற முடியும். ஆனால் பட்டா இல்லாததால் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி எந்த நேரத்திலும் தங்களை காலி செய்ய சொல்வார்களோ என்ற அச்சத்தில் வசித்து வருகின்றனர். எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க, எதுனா ஒரு நெல் கெட்டது எங்களுக்கு எதுனா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு ரோடு போடுவாங்க, ஒரு கரண்ட் கொடுப்பாங்க, ஒரு தண்ணி வசதி எதுவுமே ஒரு பட்டாதான் எங்களுக்கு வரும். இன்னும் பட்டா கொடுக்காம இருந்தா ஐயா எங்களுக்கு என்ன வசதி வரப்போகுது? எதுவுமே வசதி இல்லாம வெறும் வீடு தான் எங்க இந்த ஊர்ல இருக்கு. எங்களுக்கு பாசிமணி, ஊசிமணி, அலுமினிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்ந்து வரும் இவர்கள் தங்கள் முன்னோர்களைப் போல் காக்கை குருவிகளை வேட்டையாடவும் பேருந்து நிலையங்கள், சாலைகளில் வசிக்கவும் யாசகம் கேட்கவும் விரும்பவில்லை என்றும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து மற்ற மனிதர்களைப் போல் நல்ல வேலைக்கு சென்று கௌரவமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் இந்த நரிக்குறவர் இன மக்கள் தங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அனுப்பிவிட்டு முதல் தலைமுறையாக பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளின் கல்வியை தடை செய்யாதீர்கள் என்றும் இரு கரம் கூப்பி கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் இங்கே 40 வருஷமா வாழ்கிறோம். 40 வருஷமா வாழ்றதுனாங்க எங்கள் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியாவில் படிக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் கடையில் சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வெளியே போய் சொல்கிறாங்க. நாங்கள் வெளியே போட்டால் எங்கள் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? படிக்க வசதி இல்லாமல் தானே எங்கள் குறிக்காரங்க எல்லாம் மணி ஊசி பின்னு விற்று இப்போ குறிக்காரி கேவலம் பண்ணுறாங்க. நாங்களும் படித்து டீசெண்டாக இருந்தால் எங்களுக்கு மதிப்பு, நாங்களும் போலீஸ் வேலைக்கு ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு எங்கள் குழந்தைங்க போய் எங்களுக்கு முன்னேறி வரும் இல்லையா? நீங்கள் தான் பார்த்து 40 ஆண்டுகளாக இந்த இடத்தில் குடும்பமாக வாழ்ந்து வரும் இவர்கள் தங்களை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்தால் தங்கள் உயிரை இங்கேயே மாய்த்துக் கொள்வோம் என்றும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வெளியே போடி சொல்லாதீங்க, எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு பட்டா வேணும். அப்படி பட்டா கொடுக்க நாங்கள் இந்தியா கூட இந்தி சத்துரு அப்போ கூட நாங்கள் இங்கே வெளியே போக மாட்டோங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும். அடுத்த தலைமுறையாவது படித்து முன்னேற வேண்டும் என்று துடிக்கும் இந்த நரிக்குறவர் இன மக்களை
அரசு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார். சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள சூரியகாந்தி பூத்தோட்டத்திற்கு கேரளாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஓணம் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி கேரள மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு வருகை தருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள சூரியகாந்தி பூந்தோட்டத்திற்கு கேரள மக்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். சூரியகாந்தி மலரின் நடுவே நின்று புகைப்படம் எடுத்தால் செல்வ நிலை உயரும் என்று கேரள மக்கள் நம்புகின்றனர். இதனால் சுந்தரபாண்டியபுரம் பகுதியுள்ள சூரியகாந்தி மலர் தோட்டம் தற்போது புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. கேரள மக்கள் சூரியகாந்தி மலர்களோடு புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பென்னாகரம் அருகே உயிர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கற்களை கொண்டு மாரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி அருகே உள்ள ஆண்டியூர் கிராமத்தில் 150 வருட பழமை வாய்ந்த மகாசக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பழமை வாய்ந்த புதுப்பிக்க ஊர் பொதுமக்கள் முடிவு செய்தனர். அதன்படி இக்கோவிலில் பழமையை போற்றும் வகையில் கற்களை மட்டுமே பயன்படுத்தி கோவிலை கட்டியுள்ளனர். அத்துடன் தமிழை போற்றும் வகையில் உயிர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கற்களை கொண்டு கோவிலை வடிவமைத்துள்ளனர். மேலும் முதலில் கோவில் நுழைவாயில் கற்களால் சுழலும் தூண்கள் அமைக்கப்பட்டன. சித்திரராகம், பத்மம், கண்டம் உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கி கருங்கற்களால் சுமார் 520 டன் எடையில் கோவில் அமைக்கப்பட்டு ஜேசிபி இயந்திரம் கொண்டு கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டது. இக்கோவிலுக்கு மகா ஹோமம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே கல்லிலே கட்டி, கருங்கல்லே கட்டியிருக்கு. ராசிபுரத்துல இருந்து வந்த கருங்கல்லே கட்டி இங்க இருந்து கீழே இருந்து மேல வரைக்கும் அவங்க வச்சு 10 டன் வெயிட் உள்ள வண்டியெல்லாம் இப்போ வச்சிருக்கோம். நாங்கள் வச்சிருக்கோம். அந்த கலசம் மட்டும் 10 டன் இருக்கும். 10 டன் கம்பல்சரி 10 டன். பென்னாகரம் அருகே பல 100 ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த கிராம மக்கள் தங்களின் சொந்த செலவில் மண் சாலை அமைத்துள்ளனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தை அடுத்த கிழக்கு கள்ளிபுரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராம மக்கள் உயிரிழந்தால் புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாடு ஒன்று உள்ளது. ஆனால் இந்த சுடுகாட்டிற்கு செல்ல பாதை தடம் என்பது மட்டும் இல்லை. இதனால் சடலத்தை சுமந்து கொண்டு விளைநிலங்களில் இறங்கியே செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது. இதனால் விளைநிலங்களில் உள்ள நெல், ராகி, கம்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைவதுடன் சேற்றில் இறங்குவதால் தடுமாறி கீழே விழும் நிலையும் ஏற்படும் என்று வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்க பிறந்து இப்ப எனக்கு 32 வயசு ஆகுது. 32 வயசாகி இந்த சுடுகாடு வழியே இல்லை. கல்லைக்காடுன்றதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. போற வழி அது கீழே பாடி தூக்கிட்டு போகும்போது எத்தனை பேர் தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துருக்குறாங்க. கால் அடிபட்டு இருக்குது, கை அடிபட்டு இருக்குது. இதனால் தங்கள் பகுதியில் இருந்து சுடுகாட்டிற்கு செல்ல சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் 3 தலைமுறையாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை கணக்கே இல்லாமல் கோரிக்கை மனுக்களை அளித்தும் எந்த பயனும் இல்லாத நிலையில் தங்கள் பிரச்சினைக்கு தாங்களே தீர்வு காண்பது என்று முடிவு செய்து அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டனர் கிராம மக்கள். சுடுகாட்டிற்கு பாதை அமைக்க அப்பகுதி விவசாயிகளிடம் கோரிக்கை விடுக்க அவர்களும் தங்களது பட்டா நிலத்தின் ஒரு பகுதியை பாதைக்காக வழங்கியுள்ளனர். இதனையடுத்து கிராம மக்கள் வீடு வீடாக பணம் வசூலித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் தாங்களாகவே மண் சாலை அமைத்துள்ளனர். நாங்க பாரு சொந்த காசுல போடுறதுக்காக இதுல இருந்து அது வழி நிறைவேறுகிறோம். இது பட்டாதான், பட்டா நிலம் அவங்க கிட்ட கேட்டு எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொது இதை சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணி இது மாதிரி போட்டு நிறைவேறுகிறோம். நாங்க பல 100 ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் இப்போது தங்கள் முயற்சியில் அமைந்துள்ள இந்த மண்பாதை அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரம் இந்த பாதையையாவது தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலையாக அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
இதுக்காச்சும் கொஞ்சம் ரோடு போட்டு விடுங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே அந்த பக்கம் பாதி வழியில் போயிட்டு இன்னும் கழனிக்காடுன்றதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. அத்துடன் சுடுகாட்டில் சுற்றுச்சுவர், மின் தகன மேடை, தண்ணீர் வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த ரோடு சாலை அமைச்சு தரத்துக்கும், இந்த சுடுகாட்டில் போர் போட்டு குடிநீர் வசதி செஞ்சு தரத்துக்கும், மயான இது எங்களுக்கு கட்டி தரத்துக்கும், இது முன்னோரணும். காம்பவுண்டு கட்டுறதுக்கு, தெருவிளக்கு போடுறதுக்கு முன்னோரணும்னு இவர்களின் கோரிக்கை இனியாவது நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக பெண்ணாகரம் செய்தியாளர் ஸ்ரீதரன். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். குளித்தலை அருகே அரசு பேருந்து நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதால் பள்ளி மாணவர்களுடன் பெற்றோர் மறியலில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகிழிப்பட்டி, கீழ சிந்தலவாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் அருகில் உள்ள லாலாப்பேட்டை, புனவாசிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் வசதிக்காக கரூர் கீழ சிந்தலவாடி செல்லும் அரசு பேருந்து காலை 8:50 மணிக்கு மகிழிப்பட்டி வழியாக லாலாப்பேட்டை வரை இயக்கப்பட்டு வந்தது. இந்த பேருந்து காலை 9:15 மணிக்கு இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் பெற்றோருடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து தஞ்சை மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி பன்னுனா கிரீம் இருக்கணும், பைக்குனா ஹெல்மெட் இருக்கணும் என்ற வாசகத்துடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பெட்ரோல் பங்கிற்கு தலைக்கவசத்துடன் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பன் பட்டர் ஜாம் வழங்கப்பட்டது. அத்துடன் 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கி இன்ப அதிர்ச்சி அளித்தனர். இதனால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தலைக்கவசம் அணிந்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். கடந்த 83 நாட்களாக தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இதனால் வரை சுமார் 500 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விலையில்லாமல் பெட்ரோல் வழங்கியுள்ளோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள களியன்விளை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு தெரு குழாய் மூலம் வாரத்திற்கு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அங்கு வழங்கப்பட்டு வரும் குடிநீர் அப்பகுதி மக்களுக்கு சரிவர போதவில்லை என்பதால் போதிய அளவு குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்ன காளிப்பாளையம் பகுதியில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் இடுவாய் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணி நான் 2 மாசமா சரியா வரலைங்க. இந்த 1 மாசமா சுத்தமா வரலைங்க. நீங்க தண்ணி இதுல என்ன பண்றீங்க? தண்ணி வாங்கி தான் ஊத்திட்டு இருக்கறேன். காசுக்கு தான் வாங்கி ஊத்திட்டு இருக்கறேன். சம்பந்தமா பஞ்சாயத்துல சொன்னா என்ன சொன்னாங்க? பஞ்சாயத்து தலைவர் போர்ல தண்ணி வத்திருச்சுன்னு வேற போர் போட்டுருக்காங்க. அந்த போருக்கு இன்னும் மோட்டர் இறக்கல. மோட்டர் இறக்கி இந்த வாரத்துக்குள்ள ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே திடுமல் ஊராட்சி சிராப்பள்ளி செல்லும் சாலையின் ஓரங்களில் ஏராளமான மரங்கள் உள்ளன. இந்த மரங்களை மர்ம கும்பல் ஒன்று வெட்டி சாய்த்ததுடன் மரத்துண்டுகளை லாரியில் ஏற்றிக் கொண்டு செல்ல முயன்றுள்ளனர். அவர்களை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி லாரியை சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் விசாரணையில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் மரங்களை வெட்ட சொன்னதாக தெரியவந்தது. பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த தேவராஜ் பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். காங்கேயத்தில் 14 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் சிறுவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த படியாண்டிபாளையத்தில் காங்கேயம் கிரிக்கெட் அகாடமி மைதானம் அமைந்துள்ளது. இங்கு 14 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் ராயல் சிசி மற்றும் காங்கேயம் கிரிக்கெட் அகாடமி அணிகள் மோதின. 40 ஓவர்கள் கொண்ட இப்போட்டியில் காங்கேயம் கிரிக்கெட் அகாடமி அணியினர் 39.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 207 ரன்கள் சேர்த்தனர். தொடர்ந்து விளையாடிய ராயல் சிசி அணி 40 ஓவர்களுக்கு 172 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் காங்கேயம் கிரிக்கெட் அகாடமி அணி வெற்றி பெற்றது. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு தனியார் பள்ளி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் விளையாடி வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற ஷீதல் தேவி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் ஆகியோருக்கு சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரம்மாண்ட மாலையை கிரேன் மூலம் அணிய வைத்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் ஷீதல் மாணவர்கள் முன்னிலையில் அம்பு எய்து அசத்தினார். தொடர்ந்து மாரியப்பன் மாணவர்களோடு நடனமாடி உற்சாகத்தில் ஆழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பன் ஒலிம்பிக் போட்டியின் போது காய்ச்சல் ஏற்பட்டதால் தங்கம் வெல்ல முடியவில்லை என்றும் அடுத்த முறை கட்டாயம் தங்கம் வெல்வேன் என்றும் கூறினார். பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நல்லா தான் பண்ணிட்டு ட்ரைனிங் நல்லா கோச் சத்யநாராயண் அண்டரில் வந்து ட்ரைனிங் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். 3 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 195 ட்ரைனிங்கில் பண்ணிட்டேன். நல்ல ஜம்ப் இருக்குது. ஆனால் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அன்றைக்கு வந்து எனக்கு கிளைமேட்டும் செட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கோல்டு அடிக்க முடியல. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் பண்ண ஜம்ப்பு ட்ரைனிங்கில் பண்ண ஜம்ப்பு கூட என்னால் பண்ண முடியலன்னு. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு அடிச்சுட்டு சொல்லி எனக்கு நம்பிக்கையோடு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் அடிச்சுட்டு வருவேன்.